ஓஹோ, இவங்க புருஷன் மிலிட்டரியில இருக்காரு போல இருக்கு. அதனாலதான் இவங்க இந்த யூனிஃபார்மை பார்த்த உடனே ஃபீல் பண்ணிருக்காங்க. அவரோட பையனா இருந்துகிட்டு நீ இப்படி பயப்படலாமா? நீ தைரியமா இருக்கணும். உங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்னதான் நம்ம கையில துப்பாக்கி இருந்தாலும் நம்மளோட தைரியம் தான் முதல் ஆயுதம்னு சொல்லுவாரு. அவர் எனக்கு சொன்ன தைரியம் தான் இப்ப வரைக்கும் எனக்குள்ள இருக்கு. அது எப்பவும் உனக்குள்ளேயும் இருக்கணும். அவரையும் அவர் சொன்ன வார்த்தையையும் நீ மனசுல நினைச்சுக்கணும். உனக்கு தைரியம் தானா வரும். அவங்க மனசுல இன்னும் ஒரு நினைப்பு ஆழமா இருக்கு போல இருக்கு. பாசு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இரு வரேன். பழசெல்லாம் ஞாபகம் வரும் தானே. இதெல்லாம் வேண்டான்னு பெரியவங்க நாங்க சொன்னோம். சொன்னா இதெல்லாம் எங்க கேக்குறாங்க. வினோ, மதி ரெடி ஆயிட்டா? உன்னை கூப்பிடுறாவா? ஆமா, ரங்கநாயகி அம்மாவும் ரம்யாவும் எங்க போயிட்டாங்க? அவங்க கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. சரி, நீ வா வா. சரிடா, நீ நல்லா பண்ணு. கௌதம் அங்கிள் வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ட்ரெஸ் சரியா போட்டிருக்கனா? கரெக்டா இருக்கு. கௌதம், உன்கிட்ட உன் அம்மா பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். இந்த யூனிஃபார்மை போட்ட உடனே ஒரு மனுஷனுக்கு பாதி தைரியம் வந்துடும். மீதி தைரியம் உன் அம்மா பேசுனதுல உனக்கு வந்திருக்கும். இப்ப நீ உன் மனசளவுல ஒரு முழு ராணுவ வீரனா மாறி இருப்ப. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா அங்கிள், இப்ப எனக்கு கொஞ்சம் பயம் போயிருச்சு. வேணும்னா நீங்க கை வச்சு தொட்டு பாருங்க. இப்ப என் ஹார்ட் பீட் சரியா தானே அடிக்குது. அப்போ எனக்கு பயம் இல்லைல்ல? ஆமாப்பா, உனக்கு பயம் போயிடுச்சு. அம்மா, உங்க அப்பா எங்க? தோ அவர்தான் எங்க அப்பா. அவரா? ஆமா, வாசு அப்பா தான் என் அப்பா. ஆஹா, இவருதான் வினோதினியோட புருஷனா? இது தெரியாம பல தடவை இவர் கூட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தப்பு நம்ம பேர்ல இல்லையா? அவர் தானே சண்டை போட்டாரு. எதுக்கும் அப்புறமா அவர்கிட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்டு வச்சுப்போம். ஆமா, உங்க அப்பா என்ன மிலிட்டரி? ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்டேஜுக்கு போ. ஓகே மிஸ். ஓகே அங்கிள், ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டேஜ் பின்னாடி போறேன். நீங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துட்டு நடிக்கிறத பாருங்க, சரியா? சரிப்பா. எங்க அங்கிளுக்கு ஒரு சல்யூட் பண்ணிட்டு கிளம்பு. ஆபீசர் கௌதம், சல்யூட். குட். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க் யூ அங்கிள். பை பா. வர அங்கிள். எவ்வளவு அழகான ஒரு குடும்பம். இவங்க ஒவ்வொருத்தர் சிரிப்பிலையும் எவ்வளவு அழகான ஒரு வாழ்வியல் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆண்டவா, இந்த குடும்பம் இப்ப இருக்கிற மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அடுத்த தடவை வினோதினியை பார்க்கும்போது வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சுத்தி போட சொல்லணும். ஏகப்பட்ட திருஷ்டி பட்டிருக்கும். என் கண்ணே பட்டிருக்குமே. என்னது, இன்னும் ரங்கநாயகி அம்மாவை காணோம். ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிக்க போறாங்க. அதோ பாட்டியும் அத்தையும் வந்துட்டாங்க. வாங்க உட்காருங்க.
அத்தை பார்த்து உட்காருங்க அத்தை. ஆ, ஆமா ஏதோ ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க. அதுக்குன்னு இவ்வளவு நேரம் கழிச்சா வருவீங்க? அப்படி என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாம் சக்கரை பொங்கல் தான். பொங்கல் தான் முடிஞ்சிச்சு ரங்கநாயகியம்மா. ஏன் முடிஞ்சா சாப்பிட மாட்டாங்களா? அன்னைக்கு உங்க வீட்ல பொங்கல் வச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு எங்க வீட்ல பொங்கல் வச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். என்ன உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் வேற வேற தானே. வாங்க உட்காருங்க. எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? இல்ல நீங்க எல்லாரும் ஒரு குடும்பமா ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. நான் எதுக்கு நடுவுல இடைஞ்சல்னு அப்படியே ஸ்கூல்ல சுத்தி பார்த்துட்டு வந்தேன். இவன் வந்ததே தொந்தரவு தான். என்ன அத்தை அப்படி பாக்குறீங்க? இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தம்பி தானே அன்னைக்கு கோவில்ல மயக்கம் போட்டு விழுந்தவரு? ஆமா அத்தை, இவரு யாருன்னு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நம்ம கடை பக்கத்துல அண்ணாச்சி கடை இருக்குல்ல, இவரு தான் பாத்துக்கிறாரு. அன்னைக்கு கூட நம்ம கனகா வீட்டுக்கு பொருள் கொடுக்க வந்திருந்தார்ல, நீங்க கூட யாருன்னு கேட்டீங்களே, அவரு தான் இவரு. ஓஹோ, அந்த தம்பியா? எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? என் மருமக இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா கவலை? உன் பேர் என்னப்பா? என் பேர் சிவா. என்னாச்சும்மா? ஏன் என் பேரை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க?